கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிற நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் நாம் கொண்டிருக்கிற அந்த வாஞ்சையும் வைராக்கியமும் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த புதிய வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமான வருஷமாக அமையட்டும் என்று சொல்லி இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக, ஸ்நேகாலயா முதியோர் இல்லங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே நாம் செய்து வருகிற எல்லா ஊழியங்களையும் கடந்த 2023 வருஷத்தில் நம்முடைய முதியோர் இல்லம், ஆதரவற்றவர்களுக்காக நடத்தப்படுகிற முதியோர் இல்ல ஊழியங்கள் ஆனாலும் சரி, நாம் சபைகளிலே சென்று பிரசங்கிக்கிற நற்செய்தி கூடுகைகள் ஆனாலும் சரி, இன்னமுமாக பல்வேறு நிலைகளிலே சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் என அனைத்து நிலைகளிலும் நாம் செய்து வருகிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நல்ல முறையிலே அவைகளை நாம் சிறப்பாக ஆண்டவர் நமக்கு தந்த வழிகாட்டுதலின்படி செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த வருஷமும் அப்படியே பல கிருபைகளை செய்து தேவன் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் ஜெபித்து கொள்கிறோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய தெய்வீக கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பெரிய ஸ்லாக்கியம் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்தை நாங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், எல்லாருக்கும் தேவனானவர். எங்களை ஆசீர்வதிப்பதிலே உமக்கு நிகராக யாரும் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு வாரும். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணவிருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வருஷத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு நாம் துவங்குவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 115 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக. ஒரு விஷயத்தை நாம் நல்லா புரிந்து கொள்வோம். நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தேவனுடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு நெருடலாக பார்க்கிறார்கள். ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னாலே அது ஒரு தவறான ஒரு காரியம் போலவும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனேயே அது ஒரு ராங் டீச்சிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்வோம். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை பைபிளில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சம்மந்தப்பட்டிருப்பார். இன்னும் நான் சொல்கிறேன், பைபிள்லையும் சரி உலகத்துலேயும் சரி பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே இந்த பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரர் யார்? ஆண்டவர் தான். பரிசுத்தத்தை சாத்தான் கூட கனெக்ட் பண்ண முடியுமா? பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனை எடுத்துக்காட்ட சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பரிசுத்தம்னு வந்துட்டாலே ஆண்டவர் தான் அதில் கனெக்ட் ஆகிறார். அதற்கு உரியவர். பரிசுத்தர் 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 என்று போற்றப்படத்தக்க ஒரே ஆண்டவர் நம்முடைய கர்த்தர். பரிசுத்தம் அப்படின்னாலே ஆண்டவர் தான் அதில் கனெக்ட் ஆகிறார். அதே போல தான் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் பைபிளில் வருதோ அந்தந்த இடத்துலெல்லாம் தேவாதி தேவன் அதில் சம்மந்தப்பட்டிருப்பார். ஆசீர்வாதத்தை பிசாசால் கொடுக்க முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சில பணக்காரர்கள் பேரை சொல்லி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்கிறீர்களே,
அவங்களும் தான் ஆசீர்வாதமாக இருக்காங்க, அவங்களையும் தான் ஆசீர்வாத நிலைமையில் நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சில பணக்காரர்களுடைய பெயரை சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எதை ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஒருத்தன் உலக அளவில் பெரிய பணக்காரனாவோ இல்லை இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் ஊரில் அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படி நம்முடைய சிந்தை தவறு. முதல்ல ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பெரிய பெரிய பணக்காரர்கள் பேரை சொல்லி அவங்களும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம்னு கேட்கல, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி கிடையவும் செய்யாது. ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்றால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு அபரிவிதமான ஒரு வல்லமைகளில் ஒன்று ஆசீர்வாதம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. பரிசுத்தம் என்கிறது ஒரு வல்லமை, கண்ணால் பார்க்க முடியாத ஒரு வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது? அசுத்தங்கள் தகர்க்கப்படுகிறது. ஏசாயாவினுடைய நாவை அந்த தொட்ட பொழுது, அந்த அக்கினியினால தொட்ட பொழுது அது எப்படி பரிசுத்தம் அடைந்ததோ அதே போல ஒரு பரிசுத்தம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? நம்ம உடம்பு, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம் எல்லாமே விடுதலை அடைகிறது, பரிசுத்தம் அடைகிறது. அப்போ பரிசுத்தம் என்கிற தேவனுடைய ஒரு வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அதே போல ஆசீர்வாதம் என்பதும் தேவனுடைய ஒரு வல்லமை. அசுத்தமான இடத்துக்கு பரிசுத்தம் தேவை. பொருளாதார குறைவுங்கிறது கூட ஒரு விதத்தில் ஒரு சாபம்தான். பொருளாதார தரித்திரம் அது சாபம். தரித்திரத்தை பெரிய ஆசீர்வாதம் போல பேச முடியாது. எப்பொழுது இல்லாமை வருகிறது, எப்பொழுது வறட்சி வருகிறது, பைபிள் சொல்லுது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம விலகி போகும் பொழுது சாபம் வருது. அந்த சாபம் என்னது? சில தரித்திரம், சில பொருளாதார நெருக்கடிகள், சில மந்த நிலைமைகள், தேக்க நிலைமைகள், வியாதிகள், பலவீனங்கள், இது எல்லாம் சாபத்துக்கு கீழே வருது. ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? இதையெல்லாம் மாற்றக்கூடிய தேவனுடைய வல்லமை. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் வாசிக்க முடியாத வேதாகமத்தில் சாத்தான் ஆசீர்வதித்தான் என்று சொல்லி, சாத்தானும் ஆசீர்வதிப்பான் என்று சிலர் தவறான விதத்திலையும் சிலர் போதிக்கிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. பிசாசுனாலே ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா இயேசுநாதர் பிசாசுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தார். என்ன தெரியுமா? அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவன் திருடன். திருடன் எந்த வீட்லையாவது ஆசீர்வதிக்கிறதுக்கு வருவானா? திருடன் எந்த வீட்லையாவது பெருக்கத்தை உண்டு பண்ணதுக்கு வருவானா? அவனுக்கு வேலை என்ன? பெருக்கம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து திருடுறது தான் அவனுடைய வேலை. பிசாசுக்கு வேலை என்ன தெரியுமா? குறைவை உண்டு பண்ணுவது, திருடுறது. அவன் திருடன், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. பல விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. பிசாசு எவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. திருடன் யாரை ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிப்பதற்கு தகுதியுள்ள ஒரே நபர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா யாராலையும் தடுக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது இப்படி கேட்டேன். சிலர் இன்றைக்கு ஆசீர்வாத பிரசங்கிகள் ஆசீர்வாதம் என்று சொல்லி அதிக பிரசங்கிகளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. கிடையாது. ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்க ஒன்றும் அதிக பிரசங்கிகள் கிடையாது. ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. அதற்கு உரியவர் அவரே. அவர் பெயரால் மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஊழியக்காரங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதை மாறி போகும்போது நாம் எச்சரிக்கிறோம். எதுக்கு எச்சரிக்கிறோம்? ஏன்னா பாதை மாறி போனால் சாபம் வரும். சாபத்துக்கு கீழே தான் இந்த பொல்லாத தரித்திரம், வேண்டாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் பிரச்சனைகளுக்குள்ளே போகிறான்னா இந்த தேவனை விட்டு பின்வாங்கி போகிறான்னு அர்த்தம். அவனை எச்சரித்தா கூட எதுக்கு வாண்டா நான் எச்சரிக்கிறேன்? நல்ல வழிக்கு வான்னு எச்சரிக்கிறேன். நல்ல வழியில் என்ன இருக்குது? நல்ல வழியில் ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய உரிமை சொத்து. அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆசீர்வாதம்னு ஒரு விஷயத்தை கிரயம் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஆண்டவராலே மட்டும்தான் முடியும். இதை நல்லா புரிஞ்சுப்போம். தெருவில் சின்ன சின்ன மிருகங்கள் நிறைய அலையுது. அந்த மிருகங்கள் நமக்கு சொத்து எழுதி வைக்க முடியாது. அந்த மிருகங்களால் நம்மளுக்கு சொத்து எழுதி வைக்க முடியாது. சொத்து யார் தான் எழுதி வைக்க முடியும் தெரியுமா? யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் எழுதி வைக்க முடியும். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறது. எப்படின்னு நினைக்கிறீங்க?
கிறிஸ்தவத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, இவர் ஏதோ ஒன்றும் இல்லாதவர் போலவும், இவர் ஏதோ வியாதிக்கு சுதந்திரவாளி போலவும், வியாதிக்கு சொந்தக்காரர் போலவும், அவர் அதை தருவாருங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணால் அவர் சூப்பரான ஆள். ஆனால் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். இல்லை, ஆசீர்வதிக்க தகுதி உள்ளவர், இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு ஆள், அது ஆண்டவர் மட்டும்தான். அவர்கிட்ட தான் இருக்குது, அவரால் தான் ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பைபிளில் எண்ணாகமங்களின் புஸ்தகம் இருக்கிறது. எண்ணாகமங்களின் புஸ்தகம், அதில் 22, 23, 24 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அதில் பாலாக் என்கிற ஒரு அரசன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றார். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்து கர்த்தருடைய ஜனத்தை, தேவனுடைய சபையை சபிக்கணும். சபிக்கணும்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். சாபத்துக்கு கீழே என்னென்ன வருது அப்படிங்கிறத அந்த பட்டியல் போட்டு சொல்லியிருக்குது வேதாகமம், இல்லையா? அப்போது இன்னைக்கு சாபம் என்று நாம் நினைக்கிற விஷயங்களை பைபிள் எதெல்லாம் சாபம்னு சொல்லுதோ அதெல்லாம் ஆசீர்வாதங்கிற லெவலுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். உபாகமங்களின் புஸ்தகம் 28, 1-14 வரைக்கும் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 14 வரைக்கும் தான் படிக்கிறார்கள், அதுக்கு மேல் வாசிப்பது இல்லை. ஒரு கல்யாண வீட்டில் ஏன் வாசிக்கிறது இல்லை? வாசிக்க வேண்டாம். எதுக்கு வாசிக்க வேண்டும்? இந்த 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதில் உள்ள விஷயங்கள் விளங்குகிறது. அதுக்கு மேலே உள்ளதையே வாசித்து தெரிந்து கொள்ளட்டுமே. தெரிந்து கொண்டால் ஒன்றும் தவறல்ல. அதில் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் இந்த 14 வசனத்திலையும் சொல்லப்பட்டதை அப்படியே எதிர்ச்சொல்லா சொல்லியிருக்குது. அவ்வளோதான். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு நல்ல மழை பெய்யும். அப்படி கீழ்ப்படியாமல் போனால் பைபிள் சொல்லுது, உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். இங்கே மழை வரும், இங்கே சாபம் என்ன? புழுதியும் மண்ணுமா பெய்யும். அது சாபம். நிறைய வேளைகளில் நாம் புரிஞ்சுக்கிடுவோம், சாபம் என்பது கீழ்ப்படியாதவர்களுக்கு கிடைக்கிற ஒரு தண்டனை. ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படுகிற ஜனத்திற்கு கிடைக்கிற தேவனுடைய ஒரு அபரிவிதமான வல்லமை. இதை நாம் புரிஞ்சுப்போம். அப்போ ஆசீர்வதிக்கிற அந்த தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆனால் பாலாக்கு என்ன தெரியுமா செய்கிறார்? பிலேயாமை கூட்டிகிட்டு வர்றார் சபிக்கிறதுக்காக. கர்த்தருடைய சபையை, தேவனுடைய சபையை, இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றார். அப்படி சபிச்சிட முடியுமா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் நிறைய பேர் கீழே சபையார் உட்கார்ந்துருக்கும்போது நிறைய ஊழியக்காரங்க சாபம் போடுறாங்க. சாபம் போடுறாங்க. எப்படி தெரியுமா? நீ வந்து பைபிளில் எழுதியிருக்கிற சாபத்தை பிரசங்கம் பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்களே சாபம் போடுறாங்க. அவங்களே சாபம் போடுறாங்க. எப்படியெல்லாம் சாபம் போடுறாங்க? நிறைய பேர் வேறு ஒன்றும் வேண்டாம சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விரோதங்களை சாபமாக அள்ளி விடுகிறார்கள். நிறைய பேர் கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சில ஊழியக்காரங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்குது, அந்த கோபத்துக்காக மக்களை சபிக்கிறாங்க. எப்படி சபிக்கிறாங்க? பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு சபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரசங்க பீடம் நாம் சபிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மேடை தான் பிரசங்க பீடம். அது ஜனங்களை சபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு திருச்சபையில் ஒரு கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒரு நபர், அடிக்கடி அவருக்கு வந்து வெளியே போகணும், சிறுநீர் கழிக்கிறது மாதிரிப்பட்ட சில உபாதைகள் அவருக்கு உண்டு, சிறுநீர் பிரச்சனைகள் உண்டு. அந்த உபாதைகள் நிமித்தம் அடிக்கடி சர்ச்சை விட்டு வெளியே போயிருக்கிறார். இந்த வேதனை யாருக்கு தெரியாது தெரியும்? பிரசங்க பீடத்தில் நின்ன அந்த ஊழியக்காரருக்கு தெரில. 2-3 நேரம் போயிட்டு வந்த உடனேயே இந்த ஊழியக்காரருக்கு டென்ஷன் ஆகிட்டு, இரிட்டேட் ஆயிடுச்சு. இவங்க ரொம்ப பின்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயும். இருந்தாலும் இவருக்கு எல்லாம் தெரியாது பார்த்தீங்களா?
ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியலைன்னா பேசாமையாவது இருந்துடணும். நம்ம அப்படி பேசாமே இருக்க மாட்டோம். பைபிளை கையில் எடுத்தாச்சுன்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிலருடைய நினைவுகள். அப்படி அல்ல. எல்லாம் தெரிந்தது யாருமே கிடையாது தேவனை தவிர. மனுஷங்க யாரும் பூரணமானவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் குறைவு இருக்கும். வெளியே எழும்பி போன உடனே அந்த பிரசங்க பீடத்திலே நின்றே ஒரு சாபத்தை அள்ளி வீசினார். இப்படி அடிக்கடி எழும்பி போறிய, உனக்கு கர்த்தர் இந்த கை காலை நல்லா கொடுத்துருக்கிறதுனால தானே எழும்பி போகிற. இந்த கை காலை ஒரு வேளை முடமாக்கி இருந்தாருன்னா இப்படி அடிக்கடி பிரசங்கத்தில் எழுப்பி வெளியே போவியான்னு சொல்லி கேட்டார். நொறுங்கிற மாட்டாங்க. என்ன சண்டை போடுற இடமா, குழாயடி சண்டை போடுற இடமா? கிடையவே கிடையாது. மக்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இடம். ஒருவேளை யாருக்கு வாயில் இருந்தாவது நீங்கள் சாபத்தை வாங்கிட்டோமேன்னு சொல்லி பதறி போய் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களையே சபிக்க முடியலை. நான் உங்கள்கிட்ட நியாயமான ஒரு கேள்வியை வைக்கிறேன். இஸ்ரவேல் மக்களை விட நீங்கள் மோசமானவர்களா இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது நினைக்கிறேன். சங்கார தூதன் கடந்து போனார். பாஸ் ஓவர்னு சொல்கிறோம் இல்லையா? சங்கார தூதன் இஸ்ரவேல் வீட்டை மட்டும் சங்கரிக்காமல் கடந்து போனார். எகிப்தியர்களுடைய தலைப்பிள்ளை எல்லாம் அடித்து நொறுக்கப்படும் பொழுது இஸ்ரவேலருடைய வீடுகள் காக்கப்படுகிறது. சங்கார தூதன் இறங்கி வந்து சர்வ சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? இவர்களெல்லாம் யோக்கியர்கள்ங்கிறதுனாலையா? எங்கெல்லாம் நல்லவங்க அப்படிங்கிறதுனாலையா? ஏங்க, கொல்லணும் அப்படின்னா முதல்ல கொல்ல வேண்டியது யார் தெரியுமா? இந்த இஸ்ரவேலர்கள் உள்ள எபிரேயர்கள் இருந்தாங்க பாருங்க, இவங்களை தான் அழிக்கணும். எகிப்தியர்களை விட மோசமானவங்க இவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஆண்டவரை உபத்திரவப்படுத்தக்கூடிய இந்த ஜனத்தை போல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அங்கே எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்தில் சாகும்படி அழைத்து கொண்டு வந்தீர். ஒரு சின்ன பிரச்சனை வந்துடணும் உடனே இப்படி பேசுவாங்க, குத்துற மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, சாப்பிட என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட ஜெபமாக எல்லாம் பண்ண மாட்டாங்க, குத்தலாக பேசுவாங்க. நான் எகிப்தில் இருக்கும் பொழுது பூண்டு சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், இதை இங்கே வந்து ஒரு மாதிரி குத்தலாக பேசுவது. இப்படியெல்லாம் பேசினா நமக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. தேவனை கோபமூட்டி பார்ப்பதிலே மிகச் சிறந்தவர்கள், ஆகச் சிறந்தவர்கள் யாருன்னா இந்த இஸ்ரவேலர்கள் தான். அழிக்கணும்னா இவங்களை தான் அழிச்சிருக்கணும். ஆனால் அழிக்கலை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்தது. சங்கார தூதன் இந்த இரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளிலே எந்த சங்காரத்தையும் பண்ணாமல் அதை விட்டு விலகி கடந்து போனார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம யோக்கியர்கள் என்பதனாலே அல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நாம் நல்லவர்கள் என்பதன் அடிப்படையில் அல்ல. எதன் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர். அதனால தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நல்லவங்கிறதுனால அல்ல, என் மேலே சங்காரம் வராததுக்கு காரணம் நான் நல்லவன் என்பதனால அல்ல, அவர் நல்லவர் என்பதனால. இஸ்ரவேல் மக்களை காத்தது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. அப்போ ஒரு தூதனுக்கு கூட வல்லமை இல்லை. இங்கே பிலேயாம் யாருங்க? பிலேயாம் ஒரு ஊழியக்காரர் தானே, ஒரு மனுஷன் தானே. தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு சொல்லி மனுஷனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதில் மனுஷனாக வந்ததுனால அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷனுக்குள்ள அதிகாரம். அப்போ உங்கள் யோசிச்சு பாருங்க, தூதனாலேயே சபையை சங்கரிக்க முடியலை. ஊழியக்காரனுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கா என்ன? சில ஊழியர்கள் என்னை சபித்து விட்டார்கள் என்கிற மன ஏக்கத்தோடு வீட்டில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் உரித்தாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவங்களுக்கு பிரியமா இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை சபிச்சிட்டாங்களா? நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீர்கள். யாதோ ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் பிரியமாக நடந்துக்கல. எல்லாருக்குள்ளே ஒரு தாட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாரும் நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. தேவன் அதை மதிக்கிறார். அவங்க யோசிச்சு பாருங்க,
யாருக்கோ நீங்கள் பிரியமாக இல்லை பிரியமாக நடந்துக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் உங்களை சபித்தாலும் கூட அந்த சாபமும் உங்கள் தலை மீது வராது. இங்கே பிழையாம்ங்கிறவர் வர்றாரு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பிழையாமுக்கு இருந்த நடத்தல் கூட இன்றைக்கி அந்த நடத்தல் கூட இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களுக்கு இல்லை. இவருக்கு அப்படி ஒரு நடத்துதல். இவரை சபிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. நல்ல கூட்டிகிட்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி அங்கே பலி கொடுத்து எல்லாம் செய்து தகன பலியெல்லாம் செலுத்தி இருக்கிற அந்த நேரத்தில் எதுக்கு? இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக இத்தனை பலிகளை செலுத்துகிறாங்க. 7 ஆட்டுக்கடா 7 காளை எல்லாத்தையும் கொடுத்து அங்கே தகன பலி செய்யப்பட்டு அங்கே நிற்கும் பொழுது பைபிள் சொல்லுது, தேவன் பிழையாமை சந்தித்தார். அங்கே தேவன் பிழையாமை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து சொல்ல தொடங்கினது என்ன தெரியுமா? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? தூதனாலேயே அவனை அழிக்க முடியலையே. ஏன் ஒரு ஊழியக்காரை எப்படி அழிக்க முடியும்? ஒரு ஊழியக்காரை எப்படி சபிக்க முடியும்? தேவதூதனுக்கே இல்லாததா? தேவதூதரிலும் சற்று சிறியவனான மனிதனை எப்படி சபிக்க முடியும்? அவர் சொல்றாரு பாருங்க, ஏன் சபிக்க முடியாது தெரியுமா? அவனை கர்த்தர் வெறுக்கல்ல. அதான் சொல்லுது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இந்த எண்ணம் நமக்கு வரட்டும். நிறைய பேரை நாம் குற்றவாளிகளாக தீர்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேரை நாம் சில காரணங்களை வைத்து கொண்டே அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரையும் தேவன் வெறுக்கலை, யாரையும் தேவன் சபிக்கலை, எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர். இவன்லாம் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி பார்த்து அவர் ஒன்றும் பண்ணலை. அவர் நல்லவர். அந்த ஸ்டேட்டஸில் இருந்து தான் அவர் பிளஸ் பண்ணுறார். இதை பிழையாம் புரிஞ்சுக்கிட்டார். பிழையாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவன் நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு கடவுள் அப்படி பார்க்குறார். சபிக்க முடியல. திருப்பி இந்த பாலாக் பிழையாம கூட்டிகிட்டு போய் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இன்னொரு நேரம் அவனை வற்புறுத்தான். நேரம் தான் சபிக்க சொன்னால் ஆசீர்வதிச்சிட்டிங்க, இன்னொரு நேரம் நான் உனக்கு வாய்ப்பு தரேன், இன்னொரு நேரம் நீர் எனக்காக சபிக்கணும். நேரே கூட்டிகிட்டு போய் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அழகா இன்னொரு நேரம் சபிக்க சொல்கிறார். ஒரு பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். பலி செலுத்தி யாருக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்தி எப்படியாவது சபிச்சிருப்பா. கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக அவனை சபிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர்றதுக்காக கர்த்தருக்கே லஞ்சம் கொடுக்குறான் பாருங்க. அவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்திருக்கிறான். கர்த்தருக்கே இந்த பலியை செலுத்தி எப்படியாவது அவனை சபிக்க வச்சிடணும். இவ்வளோ பண்ண பிறகும் கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ போய் சொல்லு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, பைபிளில் எழுதியிருக்குது. எண்ணாகமம் 23வது அதிகாரத்தில் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து 19வது வசனம் சொல்லுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு சொன்னது தான். 2வது மனம் மாற மாட்டார். கொஞ்சம் லஞ்சத்தை கூடுதலாக கொடுத்து ஏதாவது சாதிச்சிருவோம்னு சொல்கிறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. எப்போ இப்போ கையெழுத்து போட முடியாது, போயிட்டோம். அப்போ 1 லட்சமா 2 லட்சம் தரேன், இப்போமாவது கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி மனம் மாறுறதுக்கு அவன் மனுபுத்திரன் கிடையாது, மனுஷன் கிடையாது. ஒரு நேரம் சொன்னது தான் சொல்கிறாரு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தின் நிறைவேற்றாதிருப்பாரா? கிடையவே கிடையாது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு உணர்வு என்னன்னா, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்,
அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியம். ஏன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, பைபிள் சொல்லுது 21வது வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நமக்கு தான் குறை கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணு இருக்குது, அவருக்கு இல்லைங்கிறார். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. குறை கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணு அவருக்கு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் திருப்ப முடியாது. அவர் பிழையாம் கிடையாது, அவர் கர்த்தர். அவர் பாலாக் கிடையாது, அவர் கர்த்தர். அவர் கலையரசனும் கிடையாது, அவர் கர்த்தர். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் அதை நிறைவேற்றுறதுக்கு தீவிரப்படுவார். அதில் மனம் மாற மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய ஜெயகம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்குது. பைபிள் சொல்லுது பாருங்க, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. என் பையனுக்கு ஒரு 3.5 வயசு ஆகுது. நல்ல ஒரு 4 வயசு ஆயிரும். ஒரு சில மாதங்களில் 4 வயசு ஆயிரும். ஒரு 4 வயசு பையங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றா போயிட்டுருக்கானுங்க. இல்லை ஒரு 10 வயசு பையங்க, எனக்கு வயசு 32 ஆகுது. ஒரு 10 வயசு பையங்க 10 பேர் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்குறாங்க. நான் அவங்கள பொதுவாக எப்படி கூடுவேன் தெரியுமா? டேய் இங்கே வாங்கடா, டேய் இங்கே வாங்கடா. பொதுவாக டேய் சொல்லி கூப்பிடுவேன், இங்கே வாங்கடா அப்படின்ட்டு 10 பேரையும். ஆனால் அந்த 10 பேருக்குள்ள எங்களுடைய போதகர் ஒருத்தர் அதுக்குள்ள நல்ல ஒரு வெண்வஸ்திரம் தரித்தவராக, அந்த 10 சின்ன பசங்க 10 வயசு பசங்க 10 பேருக்குள்ள எங்கள் போதகரும் ஒரு ஆளாக உள்ள சென்டரில் போயிட்டு இருக்கிறாருன்னு வைப்போமே. இந்த 10 பேரும் சின்ன பசங்களாக இருந்தாலும் என் வார்த்தை டே இங்கே வாங்கடா அப்படிங்கிற வார்த்தை அப்படியே மறைஞ்சிரும். ஏன் தெரியுமா? சென்டரில் எங்கள் பாஸ்டர் போயிட்டுருக்கிறார், என்னை விட வயதில் மூத்தவர் போயிட்டுருக்கிறார். அப்போ நான் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? யாரை கூப்பிடணுமோ அவனை செப்பரேட் பண்ணி மெதுவாக கூப்பிடுவேன். இல்லைன்னா அந்த வார்த்தையை முற்றிலும் ஒழித்து விடுவேன். டே இங்கே வாங்கடான்னு என்னால் கூப்பிட முடியாது. ஏன்? ஒரு ஆள் உள்ளே இருக்கார். பைபிளாக தான் சொல்லுது, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அதனால தான் பிள்ளையாமால சபிக்க முடியலை. ஏன் சபிக்க முடியலை? இந்த 10 பசங்க கூட ஒரு போதகர் போனால் எப்படி டே இங்கே வாங்கடான்னு நம்மளால் கூப்பிட முடியாதோ, அதே மாதிரி கர்த்தர் அங்கே இருக்கிறார். அதை யார் பார்த்தா? பிழையாம் பார்த்தார். அதனால் அவரால் சபிக்க முடியலை. ஊழியக்காரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இரவு நேரத்தில் உங்கள் ஜெப அறையில் காண்கிற தேவனை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் முன்னே இருக்கிற சபையில் உங்கள் முன்னே இருக்கிற ஜனங்களோடு அவரும் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ரொம்ப நல்ல நினைவுகளோடு அங்கே போய் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். சொல்கிறாரு, தொடர்ந்து 3வது நேரம் சபைக்க கூப்பிடும் பொழுது அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? 3வது நேரம் போகும்போது 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கொண்டு தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. எப்படி சொல்கிறார் பாருங்க, அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் பார்த்தான். அவன் கண்ணுக்கு அதுதான் தெரிஞ்சு. அதுக்கு பிறகு அவன் திரும்ப போய் ஜெபமெல்லாம் பண்ணலை, திரும்ப போய் பலி செலுத்தவும் போகலை, திரும்ப போய் கேட்கணுன்ட்டு நினைக்கல. சொன்னது தான். நீ 3 நேரம் இல்லை 30 நேரம் கூட்டிகிட்டு வந்தாலும் இதுதான் ஆன்சர். அவர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, அவர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இவ்வளோதான். புதிய ஏற்பாட்டு சபையும் அப்படி தான். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரத்தத்தை பார்த்துட்டு சங்கார தூதன் கடந்து போன மாதிரி, புதிய ஏற்பாட்டில் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய நிலைக்கால்களில் அல்ல, நம்முடைய நெற்றிகளில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம்தான் நோயிலிருந்து பாதுகாக்குது, பிசாசினுடைய தொந்தரவுகளிலிருந்து பாதுகாக்குது, பில்லி சூன்யம் மாந்திரீகம் எத்தனையோ கட்டுகளில் இருந்து நம்ம இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறது.
நான் இயேசு அறியாததுக்கு முன்னாடி எத்தனையோ பில்லி சூன்யம் அது இது எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளே எங்கள் குடும்பமே இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எதுவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியலை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரிப்பட்ட சங்கார தூதனிடமிருந்து அது என்னை பாதுகாக்கிறது. இன்னும் சொல்கிறேன், பிழையாம் கிட்ட இருந்தும் எங்களை பாதுகாக்கும். கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சங்கார தூதனால் மட்டுமல்ல, வியாதி, மரணம், பயம் என்கிற சங்காரத்தினால் மட்டுமல்ல, இந்த பிழையாம் போன்ற மனிதர்களாலும் கூட நம்மை சபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தேவனாகி கர்த்தர் நம்ம மேலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். காரணமில்லாமல் வந்த சாபம் தங்காது. சகோதரனே, சகோதரியே, சிலர் சபிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைஞ்சு போய் இந்த புது வருஷத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? இந்த முதல் வருஷம், இந்த 2024 முதல் மாதத்திலேயே சில சாபங்களை வாங்கி கட்டி கொண்டோமே என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வருஷம் நமக்கு, இந்த வருஷம் இல்லை, தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபை நம்மை தாங்கும், அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தொடரும். இந்த எண்ணத்துக்குள்ளே நாம் நடத்தப்படுவோம், இந்த தெய்வீக சிந்தைக்குள்ளே நாம் நடத்தப்படுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய திவ்ய கிருபைகள் எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்தி, தொடர்ந்து உம்முடைய தயவினாலே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நன்மையினாலே நிரப்பும், ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திவ்ய பரிசுத்த ஆசீர்வாதத்திற்குள்ளே நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா.